காய்ஸ் ரொசாலில் மாணிக்கத்தை ஸ்கீம் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பாரிய மண் சரிவு வந்திருக்கு. ஸோ நான் அதை பார்க்க தான் போகிறேன். சரி வாங்க அந்த இடத்துல போய்ட்டு என்ன நடந்திருக்குன்னு போய்ட்டு பார்க்கலாம். சரியா, இப்படியான மண் சரிவு வரனால தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாத்தையும் வெளியேற சொல்லி. ஸோ இப்போ இங்கே மண் சரிவு வந்திருக்கு. நான் அன்றைக்கி போயிட்டேன், என்ன நிலமன்னு சொல்லி வாங்க போய்ட்டு பார்க்கலாம். இந்த ஏரியாவில் தான் மண் சரிவு வந்திருக்கு. உங்களை பார்க்குறப்பே விளங்கும். இந்த வாசல் பகுதியெலாம் ஃபுல்லாகவே வெடித்து தான் இருக்குது. பெரிய மண் சரிவுன்னு தான் சொல்லணும். பாரு, மண் பனியை வீடு வரைக்கும் போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீடும் இறங்கக்கூடிய சாத்தியம் இருக்கும். அதனால் இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வெளியாகிருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாதிக்கப்பட்ட 45-50 குடும்பங்களுக்கு நீங்கள் நிவாரண உதவிகள் செய்யணுமா இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தருவேன் என்ன மாதிரிங்கிறத. அது மட்டும் இல்லை, இந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நம்ம ஆக்ரோயா தமிழ் வித்தியாலயத்தில் தான் தங்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வட்டவள போலீஸ், கினிகத்தன ஏஜோபிஸ், ரொசால கிராம சேவகர், ஆக்ரோயா ஊர் மக்கள், வெளியா ஊர் மக்கள், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். இவங்க பாதிச்சைக்குமே எல்லாத்தையும் அவசரமாக இந்த ஸ்கூலில் வந்து தங்க வச்சதுக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். எனவே தேங்க்யூ.